ஜென்சி பசங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் உண்மையா? இல்லை. நம்ம அவங்கள புரிஞ்சிக்காமல் இருக்கோம். ஜென்சி கிட்ஸ்னால் 1997க்கு அப்புறம் பிறந்தவங்க. இவங்க இன்டர்நெட்டோட வளர்ந்தவங்க, மொபைலோட படித்தவங்க, குளோபலாக யோசிக்கிற கிட்ஸ். இவங்க வேர்ல்டு நம்ம வேர்ல்டு இல்லை. ஸோ அவங்க ரியாக்ட் பண்ணுறது, பேசுகிறது, திங்க் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம சொல்கிறோம்ல, ஜென்சி கிட்ஸ் ரெஸ்பெக்ட் இல்லை, ரொம்ப ரிப்ளை பண்ணுறாங்க, ரொம்ப சென்சிட்டிவ், எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, ரீசன் வேணும்னு சொல்கிறாங்க, பிளைண்டாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, மறுக்கிறாங்க. அது டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லை, அது பேர் தான் அவேர்னஸ். நம்ம ஜென்ரேஷன் ஒபே பண்ணோம், இவங்க ஜென்ரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறாங்க. இது தவறல்ல, ஒரு எவல்யூஷன். ஜென்சி கிட்ஸ் மென்டல் ஹெல்த் பற்றி ஓப்பனாக பேசுகிறாங்க, ஈக்குவாலிட்டி, என்விரான்மெண்ட், ஃபேர்னஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க. க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது. லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபியர் இல்லை. இவங்க வீக் இல்லை, இவங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராங் மென்டாலிட்டி. ஜென்சியாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இல்லை, அவங்கள கைட் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் பண்ணுங்கள். பட் அவங்களோட மனசை உடைக்காதீங்க. ஜென்சி கிட்ஸ் ஃப்யூச்சர் இல்லை, அவங்க தான் ஃப்யூச்சரே. நன்றி.